வியாபாரம்லாம் எப்படி போகுது? மார்க்கெட்டுக்கு தனியா வந்து காய்கறி வாங்குறேன், வீட்டுல தனியா சமைக்கிறேன், தனியா உட்காந்து சாப்பிடுறேன். ஒரு துணை இல்லாம லைஃப் ஓடுறது எவ்வளவு கஷ்டம் இப்பதான் புரியுது. ஒரு நிமிஷம், இன்னைக்கு நீங்க பேப்பர்ல கொடுத்த ஆட பார்த்தேன். அது விஷயமா உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்திருக்கேன். அந்த ஆடுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல வழியை விடுங்க. ப்ளீஸ் நில்லுங்க. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு தப்பா வந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, அப்புறமே இதுக்கு தொலை பண்ற. சொன்னது கேட்கலையா இல்ல சரியா புரியலையா? என்ன அவசரம்? சாரி, உங்க அப்பா நான் வந்து கேட்பான். சாரி. இங்க இல்ல, அங்க. I'm sorry. நீங்க சொன்னது கரெக்ட் தான். அந்த ஆடு தப்பா போட்டதுக்கு முழு காரணமும் நான் தான். பட் உண்மை என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே பண்ணல. அண்ட் அந்த 4 நாளுக்கு அம்மா நீனு உங்க பொண்ணு தெரியாது. ஆக்சுவலி எனக்கே தெரியாம உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். நான் மனசு திறந்து கேட்கிறேன். I'm very very sorry. ஏற்கனவே இப்போ என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க என் பின்னாடியே வந்தா எல்லாரும் இன்னும் அசிங்கமா பேசுவாங்க. பிளீஸ். சாரி கேட்டாச்சு. அந்த ஆள் கிட்ட இருந்து வேற காப்பாத்திருக்கேன். அப்பவும் மன்னிப்பு கிடையாதா? இதுக்கு மேல நல்லவனா இந்த மோகனால மாற முடியாது. ஹலோ அண்ணா, மேல வந்துருங்க. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. வரண்டா. மீனாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன்.